இங்கே ஒரு லொக்கேஷன் இருக்குது சீ கிளிஃப். ஸோ சும்மா ஜாலியாக ஒரு டிரைவ் போகலாம் வாங்க. சீ கிளிஃப் வந்து இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஸ்டாகிராமபிள் பிளேசஸ் இன் சிட்னின்னா அதான். இட்ஸ் லைக் பிரிட்ஜ் ஓவர்லுக்கிங் தி ஓஷன். இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிளேஸ் இன் சிட்னி. Hello guys, welcome back to our நம்ம Jerome Vlogs. நம்ம இப்போ எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா லிவர்பூல். Don't get confused with UK, but here in Australia. ஆமா, ஆஸ்திரேலியாலயும் சிட்னிலயும் ஒரு லிவர்பூல் இருக்கு. ஆமா. நீ என்னடா சொல்றது? எங்களுக்கு தெரியும். ஸோ அங்கதான் போயிட்டு இருக்கோம். நம்ம நண்பர் ஒருத்தர் வரேன்னு சொல்றாரு. யார் அவரு? சூப்பர். போய் பிக்கப் பண்ணிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான லொகேஷனுக்கு போயிட்டு இருக்கோம் கைஸ். சம வெயில்றானா? யோப்பா வெயில். வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கா? ஆமாடா. தாங்க முடியலையா? முடியலை. எரிச்சலா இருக்கா? நீ பேசுறதா எரிச்சலா இருக்கு. மெல்பர்னோட இதே பரவாயில்லையா? மெல்பர்ன் இதோட கொடுமையா இருக்கும், பட் சிட்னி நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் தானே நம்ம. A few moments later. அவன் கண்ணாடி செமையா இருக்குடா. என் கண்ணாடியா? ஆமா, எங்க வாங்க? சும்மா ஃப்ரீ. டாப்பாவே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அம்மா மச்சான் செமையா இருக்குடா பாட்டு. பயங்கரம் வெயில் இல்ல? சரியான வெயில். என்ன வெயில்டா. முடிகளாச்சு போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போகும் போல் இருக்கேன். சரி இரு கொஞ்ச நேரம். ராஜ் வந்துட்டோம். எப்படா வரேன்னு சொன்னாரு? அவர் 2:30 வரேன்னு சொன்னாரு. 3:30 மணி ஆக போகுது. Meanwhile, கிட்டார் கம்பி மேலே நின்று கீச்சும் கிளியானாய். சரி ஓகே. எப்ப பாரு இப்படிதான் நான் பண்றது. நான் பண்றேன். இது டீயாவது போய் குடிக்கலாம் போயிட்டு. ஏப்பா மச்சான் ஓ ஃப்ரெண்ட் நீயே பேசுறேன். ஃபோன் எடுக்க. மாமா வேற ஆர் யூ? இதோ வந்துட்டேன். ராஜ் ஒருவரா இதே தான் சொல்றீங்க நீங்க. கொஞ்சம் சீக்கிரம் தான் வாங்கலாம். வாய முடிக்கிட்டு எனக்கு தெரியும். சரி 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 நீங்க வாங்க, நான் இங்கே வெயிட் பண்றோம். இந்த கார் பார்க்ல வெயிட் பண்றோம். மச்சான் அவரான்னு பாரு. என்ன மச்சான்? அவரா ப்ரோ? கரெக்டா டைம்க்கு வந்துட்டீங்க சீக்கிரமா. அரை மணி நேரம் கழிச்சு கரெக்டா வந்துட்டாரு. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றீங்க? என்ன பிளான் இன்னைக்கு? எதுக்கு இதெல்லாம்? முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. சீக்கிரம் தானே போறோம்னு சொன்னோம் நம்ம இன்னைக்கு. எப்பனே சொல்லவே இல்ல. என்னனே? ஆமா ராஜ் இங்க ஒரு லொகேஷன் இருக்கு சீ கிளிஃப். ஸோ சும்மா ஜாலியா ஒரு டிரைவ் போலாம் வாங்க. சரி வாங்க போய்தான் பாப்போம். கண்டிப்பா போகணும் தம்பி. டைவலைக்கு ஆசைய பாரு. வண்டி வாங்கிட்டீங்க. ஆமா அதுக்கே ஒரு டிரைவ் போயிடலாம். ட்ரை பண்ணுவோமா? லவ்லி. ஆரம்பிக்கலாங்களா? ஸோ எஸ் கைஸ்,
நாங்க பேசிட்டு இருந்த மாதிரி we are planning to go to a very scenic location. So இது வந்து it's like 45 minutes லிவர்பூல்ல இருந்து. லிவர்பூல்ல வந்து நம்ம ஃப்ரெண்ட் மீட் பண்ணோம்ல ராஜ், இவரை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நாங்க ஒரு ஸ்பாட்டுக்கு போறோம் தான் சீக்லிஃப் பிரிட்ஜ்னு. இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சீனிக் பிளேசஸ் இன் சிட்னி ப்ரோ. What was that? Bro, what's happening? What was that, brother? What's happening, bro? Straight on the road. Why do you What have the to hell are honk? you doing? Why do you have to honk, brother? What are you doing on the road? We are vlogging. Bro, it's not a road, it's a park, bro. We are vlogging. But it's road, man. Where do you want me to drive? Bro, Where do you want me to drive? bro, we are This standing is on the supposed side to of the be a front. road. This is supposed to be a road, and I need to drive on that road. Bro, I this should is a not be park. driving on that. Bro, calm down, brother. Relax. This is not a road. This is a park. This is Then we a are- park. I yeah. know about it. But Yeah. what I'm really talking is, this is a road. And I am supposed to drive my car. I cannot drive. Brother. Being a YouTuber yourself, you should understand some ethical why are you values. filming Of course, I will No, film. no, no. Why? Oh, Why are you? easy, easy. Don't touch. I will film it. You should நீ not. எடு நான் எடுக்கிறேன் மச்சான். தமிழ். தமிழா இருந்தீங்கன்னு இந்த ஊர்ல வந்து இந்த மாதிரி பண்றது ப்ரோ நியாயமா? தமிழா கன்னடாவா லைக் Bro, நாங்க இல்ல, சைடுல இருக்கோம் புரியுதா? ப்ரோ என்ன நாங்க பண்ணீங்க சைடுல புரியுதா? vlog பண்ணிட்டு இருக்கோம். என்ன தப்பு பண்ணல? நீங்க இது அவ்வளவு தமிழ். ஹைப்பர்ல ஏன் ப்ரோ வாங்க கட்டிங்க? நாங்க Bro, vlog பண்ணிட்டு வேற இருக்கோம். என்ன பண்ண சொன்னீங்க? நான் ரோட்ல நின்று நீங்க பாட்டு நான் ராஜ், vlog பண்ணிட்டு நாங்க இல்ல நாங்க vlog பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவு கோவமா வந்து ஹார்ன் அடிச்சு ஏதோ அடிக்கிற மாதிரி கார்ல இருந்து வராரு. இப்ப ஆளை கூட்டு வந்து அடுத்த ஆள் அதே மாதிரி பேசாரு. ஊர் மாதிரியே பண்றது. எல்லாத்தையும் bro. ஊர் மாதிரியே செய்யுது. ப்ரோ எந்த அதான் ஊரா இருந்தாலும் பண்ணாரு. ப்ரோ நீங்க மட்டும் எந்த ஊரு? Bro, நான் அப்பவே சொல்லிட்டேன் வீடியோ எடுக்கிறேன். நான் எடுப்பேன். வீடியோ நீ எடு நீ எடு நான் எடுத்து தான் இருப்பேன். நான் எடுப்பேன். நீ எடு எடு நான் எடுப்பேன். நான் எடுப்பேன். எடு 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 ப்ரோ நாங்க ஜஸ்ட் ஒரு vlog பண்ணலாம் தான் வந்தோம். vlog பண்ண வரதா இருந்தா கரெக்டா வந்து நீங்க கரெக்டா பேசிக்கலாம். அவர் தான் தப்பா பேசுறாரு. ப்ரோ நான் என்ன தப்பா பேசினேன் ப்ரோ? Bro, road நீங்க தான் ப்ரோ ஹைப்பரா நீங்க. ஒரு நிமிஷம். I think I know this guy. கார்த்திக் தானே? ஆமா, கார்த்திக் தான். நம்ம வந்து கொலாப் பண்ணி ஒரு 1 இயர் பேக். அந்த ராஜ். ஞாபகம் இருக்கா? எந்த கொலாப் பத்தி பேசுறீங்க? நான் நிறைய கொலாப் பண்ணிருக்கேன். லாஸ்ட் இயர் ஒரு ரீல் நம்ம பண்ணோம் இன்ஸ்டாகிராம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொலை பண்ண பார்த்திருப்பாரு. ப்ரோ நீங்க காம் டவுன் ஓ, ப்ரோ. அங்க இருந்து இங்க நீங்களும் ஒரு கான்டென்ட் கிரியேட்டர். கண்டென்ட் கிரியேட்டரா என்ன வேணா இருக்கலாம் ப்ரோ, என்ன வேணா செய்யலாம் ப்ரோ. One eternity later. ப்ரோ ஒர்க் அவுட் ஆற மாதிரிலாம் தெரியல ப்ரோ. நான் ப்ரோ உங்க ரிலாக்ஸ் ப்ரோ. டீ குடிக்கலாம் போயிட்டு. ராஜ் கூப்பிடுங்க உங்க ஃப்ரெண்ட. Bro. எங்காவது போய் டீ குடிக்கலாம். வாங்க கட்டலாம் முடியாது ப்ரோ. எனக்கு நிஜமாலே வேலை சில் இருக்கு. சில் ப்ரோ சில் ப்ரோ. சரி நான் வேணா வீடியோ ஆஃப் பண்ணிடுறேன் ப்ரோ. வாங்க போலாம். என்ன ப்ரோ? ராஜ் கூப்பிடுங்க. டீ குடிச்சிட்டு ஏதாவது போலாம். டீ காஃபி எதை குடிச்சிட்டு போலாம். வாங்க வாங்க தலைவரே வாங்க. வாங்க. ஒரே ஊர் ஆயிட்டீங்க. இதெல்லாம் பார்க்க முடியுமா? நாளைக்கு நம்மளே ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். நம்மளே ஒண்ணா கான்டென்ட் கிரியேட் பண்ண முடியும். வாங்க டீ குடிக்கலாம் வாங்க. ப்ரோ ப்ரோ ரிலாக்ஸ் ப்ரோ. இதெல்லாம் ஆவறது தான் ப்ரோ. வாங்க ப்ரோ. கான்டென்ட் கிரியேஷன் ராஜ் கூட நீங்க இது கண்டென்ட் கிரியேஷனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க பாப்போம். அது கான்டென்ட் கிரியேஷனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம் அவ்வளவுதான். ஓகே. ஆனா நடுரோட்ல கேட்க மாட்டீங்களா? நடுரோட்ல தான் இனிமே vlog-ஏ. அவ்வளவுதான். ப்ரோ நடுரோட்ல தான் vlog. நடுரோட்ல தான் ப்ரோ vlog-ஏ. உட்கார்ந்துறோம் நடுரோட்ல. நீங்களே நடுரோட்ல கார் நின்னு நிக்க வச்சு பேசிட்டு இருக்கிறப்போ நம்ம பண்ண முடியாதா? வாங்க bro. நீங்க ரிலாக்ஸ் அவங்க கூல் அவங்க டீ குடிக்கலாம். சரி காரை பார்க் பண்ணிட்டா வரேன். ஆமா பார்க் பண்ணிடுங்க. நீங்க நடுரோட்ல நிக்க வைக்காதீங்க காரை. நீங்க சைடுல போட்டு வாங்க டீ குடிக்கலாம். மச்சான் வா அப்படியே நீயும். என்ன ப்ரோ ஆள் கொஞ்சம் கோளாறு போல. அவரோட ஒருத்தர் கொலாப் பண்ண நல்லா பண்ணுவாரு. ரொம்ப கிரியேட்டிவான பர்சன். நீங்க பார்த்தா என்ன பேசுனீங்க? நான் வைஃப்ட்ட ஃபோன் பண்றதுக்குள்ள இப்படி ஒரு கலவரம் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லையா? ஆஸ் யூஷுவல் vlog எடுத்துட்டு இருந்தோம். வந்து கால் பக்கத்துல இருந்து create உயிரின பண்றாரு கால் அடிக்கிறாரு. சரி வருது பாத்து. ஐயோ சிடு போறாரு. தெய்வமே மறுபடியும் வேணாம். மறுபடியும் மீண்டுமா? நடுரோட்ல vlog பண்ணா அப்படியே ப்ரோ இருக்கும். அது சரி வாய் இருக்கு பேசுங்க. வாங்க 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 வாங்க. சரி
ஓகே, எப்படி போக போகுதுன்னு தெரியல. பார்ப்போம். ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. இன்னும் ஸ்பாட்டுக்கே போல. சும்மா பேச்சு கூப்பிட்டா நிஜமாவே வராது டீ குடிக்கிறது. அவர் அப்படியே ஹாய் பாய் சொல்லிட்டு போயிடுவாருன்னு பார்த்தா சரி ஓகே. நீங்க இருக்கீங்க, நீங்க பாத்துக்கோங்க. அவரை நல்லா பண்ணுவார் சார். நம்ம நல்லா பண்ணார் ராஜ். இவ்வளவு நேரம் பாத்தீங்களே நீங்க தான். எல்லாரும் வச்சு செய்றீங்க. அவர் பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்கார், பயங்கர டென்ஷன்ல இருக்கார். அவர் வீட்டில் என்ன கஷ்டமோ இப்ப நீங்களும் வாங்கி வச்சு பேசுறதெல்லாம் வந்து எனக்கே ஆமா சும்மா நீங்க வேற. அவரு காம் ஆயிட்டு இருப்பாரு, இவங்க ஏதாவது ஒரு கவுண்டர் போட்டு இன்னுமே டென்ஷன் ஆக்கி விட்டுருவாரு. சரி மச்சான், வண்டியை அடுத்து ஒரு டீ ஸ்பாட்டில் பாட்டு மச்சான். சரியா? டீயா குடிப்போம். டீ குடியாங்கயா, டீ வந்துச்சு, டீ குடியாங்கயா, டீயா குடி போத, அப்புறம் வேலையை பார்க்கலாம். கேமரா கூட நான் தான் எடுத்து வச்சிருக்கேன் பார்க்கலாம். டெலீட் பண்ணிட்டு போறாரா மச்சான்? ஆமா, நகைச்சுவை பேசுறதெல்லாம் பேசிடுறீங்க, அப்புறம் ஃபன் இல்லதானா அப்புறம் என்னத்த பண்ண முடியும் சொல்லுங்க பாப்போம். ஏன்னா நீங்க அப்படி ஒரு சம்பவம் பண்ணீங்களே வர்றதுக்கு முன்னாடி. சம்பவம் பண்ணல, அது உங்களுக்கு புரியாது ப்ரோ. இன்னும் கொஞ்ச நாள் ஆனா உங்களுக்கு என்ன ஏதுன்னு புரிய வைப்பாங்க. அது சரி. தெரியும். அவன் கிடக்குறான். நல்லா இருக்கு அப்படியே போடு. நீங்க சொன்னா சரிதாங்க. டீ குடிச்சு என்ன பண்ண போறோம்? எனக்கு ஆக்சுவலா மைண்ட் செம்ம வெக்ஸா இருக்கு. இதுக்கேத்த மாதிரி ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பாட்டுக்கு வேணா போலாம். நடுவுல போய் லாரி வரும், மேலே ஏத்துனா போ. ப்ரோ ஒரு ஸ்பாட்டுக்கு போலான்னு நாங்க பிளான் பண்ணிட்டு இருந்தோம். டீ குடிக்க போலாமா இல்ல டைரக்டா ஸ்பாட்டுக்கு போயிடலாமா? நீங்க சொல்லுங்க. ராஜ் ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ, என்ன பண்ணீங்க? ராஜ் தான் பிளான் போட்டாரு. ஆமா, சும்மா டிரைவ் போலாங்க. எதுவா இருந்தாலும் எங்க பாஸ் தான் கேட்கணும். யார் உங்க பாஸ்? ராஜ் ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ, நீங்க தான் பிளான் போட்டீங்க. என்ன பண்ணலாம்? டீ குடிக்கலாமா இல்ல நேரா போயிடலாமா? இங்க குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. நம்ம பேசணும் இல்லையா ஜெரம்? சீக்லிஃப் பிரிட்ஜ் சொன்னீங்களா? ஆமா. சீக்லிஃப் பிரிட்ஜ் என்ன ஸ்பெஷாலிட்டி? ராஜ் அதான் சீக்லிஃப் வந்து இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஸ்டாகிராமபிள் பிளேசஸ் இன் சிட்னினா அதான். இட்ஸ் லைக் பிரிட்ஜ் ஓவர்லுக்கிங் தி ஓஷன். இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிளேஸ் இன் சிட்னி. நீங்க போயிருக்கீங்களா சார்? ப்ரோ என்ன எப்படி ப்ரோ உங்களை கூப்பிடுது? கோமா வர இருக்கீங்க. கார்த்திக் வந்து மோஸ்ட் ஃபேமஸ் நேம் இல்ல தமிழ் சினிமா. ஜோக் இல்லையா? பிரிட்ஜ்னா எப்படி நட் ரோட் இருக்கும்? நட் ரோட் ட்ரெயின் இருக்கிற மாதிரியா? இல்ல ஃபார்மா பிரிட்ஜ் அப்பலாம் ஏதாவது? இனிமேல நிஜமாலே சொல்றேன் ப்ரோ, சிட்னில எந்த ரோட பார்த்தாலும் எனக்கு யாரு ஞாபகம் வருது இல்லையோ ஒண்ணு நல்லா ஞாபகம். ப்ரோ அதுக்கு நீங்க அவ்வளோ டென்ஷன் ஏன் ப்ரோ? கூலா இருக்கும். Live it. Be happy. Cool down. சரி ஓகே, அது விட்டுருவோம். நீங்க அடிக்க வர மாதிரியே வரீங்க. நீங்க பையன் எல்லாம் பயந்துட்டான். இப்பதான் அவன் சிட்னிக்கே வந்தான். ஆமா. ஏய் ஐயோ பயமா, அது கடிச்சிராத. 2 நாள் ஆச்சு அவன் மெல்பர்ன்ல இருந்து வந்து. ப்ரோ ஃபர்ஸ்ட் அவனுக்கு நீங்க ஒரு நெகட்டிவிட்டி வைப் கொடுத்துட்டீங்க. இப்போ ஆமா, சிட்னில இருக்கிறவங்க எல்லாம் கோவக்கார பசங்கன்ற மாதிரி நீங்க காமிச்சிட்டீங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் ஏன்டா இங்க வந்தேன்னு இருக்கு இப்போ. சாவும்ல. இல்ல செட் கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ கார்த்திக் அப்பா தான் எனக்கு அந்த ஃபீல் வருது. மச்சான் ப்ரோ இருக்கும் ப்ரோ. வாய்ப்பில்லை ராஜா. இப்ப டீ குடிச்சிட்டே வீட்டுக்கு போயிடலாம் தோணுது ப்ரோ. இப்ப சீக்லிஃப் போற பிரிட்ஜ் வரைக்கும் போற வரைக்கும் இப்ப அப்படிதான் அனுபவிச்சிட்டே போனோம் நம்ம. இல்ல ப்ரோ நீங்க உங்களுக்கு தான் மனசு சரியில்லைன்னு சொன்னீங்களே, உங்களுக்கு ஒன்று பார்த்து வச்சிருக்கேன் அங்க சீக்லிஃப்ல. என்ன இது? நீ சொல்றத பார்த்தா வேற எதுவும். நீங்க வாங்க ப்ரோ, நீங்க சொல்ற இடத்துல மட்டும் நில்லுங்க, எல்லாம் சரியா போயிடும். ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. மச்சே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி டச் பண்ணிட்டாரு. எல்லாம் டெக்னாலஜி. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அச்சா எவ்வளவு தூரம்டா இன்னும்? இன்னும் ஒரு 35-40 மினிட்ஸ். அடேங்க அப்பா. அப்பா டிரைவரே, இப்படி மசான்னு போயிட்டு தான் நாங்க எப்ப ஊருக்கு போய் சேர்றது?
மச்சான் I have to tell something about this. நம்ம சிட்னி சதர்ன் ஹெமிஸ்பியர்ல வேற இருக்கோம். சன்செட் வேற இப்போ பார்த்தேன்னா 8:39 சரியலா இருக்கும். ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. நம்ம சித்த அடிக்கடி இந்த மாதிரி இன்டெலெக்சுவலாக பேசுகிற மாதிரி பேசலாம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. படிப்பாளி புதுசா வந்திருக்காரு இப்போதான். ஆமா, கொஞ்சம் ஈஸியா ஹேண்டில் பண்ணேன். எஸ் சார். சதர்ன் ஹெமிஸ்பியர், நார்தர்ன் ஹெமிஸ்பியர், அண்டார்டிகா அதெல்லாம் தேவையே இல்லை. சரி, இவர் பேசும்போது கொஞ்சம் தமிழ்ல சப்டைட்டில் போடுறீங்களா? அவன் சப்டைட்டில் தமிழ்லாம் கொஞ்சம் புரிஞ்சு போகுது. தமிழ்ல சப்டைட்டில் போடணும். அட கன்றாவியே. வேற என்னலாம் ப்ரோ உங்க ஹாபிலாம்? மற்றபடி கலாய்க்கிறது ப்ரோ. இப்போ எப்படி உங்களை வரப்போ கலாய்ச்சோம் அந்த மாதிரி கலாய்ச்சோம், உங்களை கோவப்படுத்துறோம் பாத்தீங்களா, அது வந்து ஒரு ஹாபி. அட வெக்கம் கட்டுவீங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு. அதுக்கப்புறம் கோவப்படுத்தினவங்க கிட்டயே ஃப்ரெண்ட் ஆகி அப்படியே கனெக்ட் ஆயிடுது. அருமையான பாலிசி, கீப் இட் அப். ப்ரோ ஆமா, டிஷர்ட் போட்டிருக்கீங்களே என்ன ப்ரோ? சென்னை ஆசி எக்ஸ்ப்ளோரர்ஸ் இல்ல? சென்னை ஆசி எக்ஸ்ப்ளோரர் வந்து என்னுடைய யூடியூப் பேஜோட. ஓகே. ஸோ நானும் வந்து ஒரு vlogger, நானும் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோக்கள் நானும் பண்ணி என்னுடைய யூடியூப் சேனல்ல போட்டு வச்சிருக்கேன். வெரி குட்ரா, கை கொடு. சும்மா பேசினே இருந்திருப்பேன் யூடியூப் சேனல் ஃபுல்லா. இப்போ ரீசெண்டா ஒரு 1.5 வருஷம் எதுவும் பண்றது இல்ல. ஓகே. அதுக்கப்புறம் இப்போ திரும்ப கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. திரும்ப ஆரம்பிக்கிறேன் ஸ்கிராச்ல இருந்து. நாளைக்கு டே 1. நீங்களும் ராசு என்ன கொலாப் பண்ணிருக்கீங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. என்ன மாதிரி? ரீல்ஸ் நிறைய ரீல்ஸ் ஒன்னோ ரெண்டோ பண்ணோம்னு நினைக்கிறேன். அப்படியே ப்ரோ ராஸ்? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஆமா, ஒரு தடவை பண்ணோம். நெக்ஸ்ட் நீங்க ரெண்டு பேரும் எத்தனை நாள்ல தெரியும் உங்க ரெண்டு பேரும்? நீங்க ஒரு கார்த்திக் இதான் செகண்ட் டைம் இப்போ நீங்க பேசுறது பார்த்தா கடைசி தடவை இதுதான் கடைசி தடவை. நீங்க முடிச்சுட்டீங்க போல. இருங்க பாய், இருங்க பாய். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. So how's the spot bro? ப்ரோ அவுட் ஆஃப் த வேர்ல்ட். நான் கார்ல வரப்போ சொல்லிட்டு இருந்தேன், நான் இந்த மாதிரி மெல்பர்ன் நல்லா இருக்குமா சிட்னி நல்லா இருக்குமான்ட்டு. திஸ் இஸ் ட்ரூலி பிரெத் டேக்கிங், அவுட் ஆஃப் த வேர்ல்ட். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ரேம்ல தெரியுது, பட் வி கவர்ட் அட்லீஸ்ட் 2 kilometers ஆல் த வே அலாங் த பிரிட்ஜ் அண்ட் இட் வாஸ் சரியல். இந்த பக்கம் ஃபுல்லா மவுண்டன்ஸ் அண்ட் தென் இந்த சைடு ஃபுல்லா sea, which is why it's called Sea Cliff. You can see the enthusiasm and the excitement I have right now. So guys, இப்போதான் வந்து ரீச் ஆனோம். பார்த்துருப்பீங்க, சித் பேசியிருப்பான். இஸ் ஆக்சுவலி வெரி எக்ஸைட்டட். யா, இந்த ஸ்பாட் கூட அப்படி தான் இருக்குது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சீனிக் பிளேஸில். ஸோ இப்போ தான் நம்ம கார்த்திக் ப்ரோவும் ராஜும் போயிருக்காரு. அங்கே ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் எடுக்கலான்னு. ஒருவேளை அங்கே பெர்மிஷன் ஏதாவது கொடுத்து நாங்கள் ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தான் நாங்கள் அதெல்லாம் வீடியோவில் அட்டாச் பண்ணுறோம். இட்ஸ் லைக் ட்ரோன்லேருந்து பார்க்குறதுக்கு இன்னுமே பயங்கரமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா பேசுகிறப்பவே பீச் எல்லாம் எப்படி இருக்குது. மெயின் ஸ்பாட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே பயங்கரமாக இருக்கும். வில் ட்ரை டு ஷோ எவ்ரிதிங்.
அப்புறம் ப்ரோ என்ன கோவம் போயிடுச்சா? ப்ரோ லொகேஷன் ப்ரோ இது எப்படி ப்ரோ போகும் என்ன பண்ணிருக்கீங்க? மைண்ட் ப்ளோயிங், சூப்பர். செம்ம ஸ்பாட் இல்லை ராஜ், பயங்கரமா இருக்கு. என்ன ராஜ், உங்க ஃப்ரெண்டு கூல் ஆயிட்டு இருப்பாரா? ஆமாம் ஜெரம், லொக்கேஷன் அவுட் ஆஃப் த வேர்ல்டில் ஆமா, இப்படி இருக்கிற ஒரு லொக்கேஷனா கார்த்தி எப்படி கூலாக இருக்க முடியுது? என்ன கார்த்தி கூப்பிடுங்க. வாங்க. தனியா இருக்காரு அப்பத்துல இருந்து, அதான் கூலா? என்ன ப்ரோ? ஹாப்பி ப்ரோ. ஓகே ஓகே, வெரி ஹாப்பி ப்ரோ, வெரி ஹாப்பி ப்ரோ. சூப்பர். சூப்பர். நல்லா தரமான லொகேஷன், ஹாப்பியா இருக்கு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நம்ம சித்தார்த்தெல்லாம் ஓகேவா ப்ரோ? கேமராமேன் தான் ப்ரோ, தரமான கேமராமேன், நல்லா தரமா வச்சு செய்யறாப்புல. அவரையும் ஒரு நாள் எல்லாரும் வச்சு செஞ்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. வாங்க கேமரா உங்க மூஞ்சியை காமிங்க. ஃப்ரேம் இல்லாம மச்சான். என்ன ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். வேலைலாம் பண்ணிருக்கீங்க. கூடவே பிறந்தது ப்ரோ. சூப்பர் ப்ரோ. பட் காலையில காலையில தான் மெயின் அவர் கோவப்பட்டது. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? எப்படிங்க, நான் தான் நடு ரோட்ல நின்னேனா? ஆமா, நடு ரோட்ல நின்னது என்னமோ நீதான் ப்ரோ. ஆனா வீடியோ வாய் ரொம்ப ஜாஸ்தி ப்ரோ, பாத்துக்கோ. சரி, காலைல சொன்னீங்க டிப்ரெஸ்டா இருக்கேன் இல்ல சோகமா இருக்கேன்னு சொன்னீங்க, இப்போ பரவாயில்லையா? இப்போ ஆல் குட். எதனால? அவரு ஹாப்பியா தான் இருந்தாரு. அவர் எப்போ உன்னை பார்த்தாரோ அப்பதுல இருந்து டிப்ரெஷனா மாறிட்டாரு. பாஸ் சொல்றது கரெக்ட். உன்னை பார்த்ததுல இருந்து அந்த டிப்ரெஷன் வந்து ஒரு 10 பாயிண்ட் ஏறிச்சு ப்ரோ. நான் போறேங்க. இப்போ சீரியஸா சொல்லணும்னா நிஜமா நம்ம கார்ல ஏறினதுக்கும் இப்போ வந்து உங்களை பார்த்து பேசி நடுவுல சாப்பிட்டு நடந்து ஒரு சின்னதா இந்த காத்த அனுபவிச்சு உட்காந்து இயற்கையை பார்த்து இந்த பிரிட்ஜ் எல்லாம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் ஹாப்பி. அவ்வளவுதான் bro. வேற என்ன ப்ரோ வேணும்? இதுதான் ஹாப்பி. பசங்க கூட உட்காந்து ஜாலியா பேசினாலே happy. ஆமா bro. பாதி ஸ்ட்ரெஸ் அப்படியே கம்மியாயிடுச்சு. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. பட் ப்ரோ, இது வந்து யதார்த்தமா நம்ம வந்து இன்னைக்கு பார்த்து இங்க வந்திருந்தோம். இது வந்து மென்மேலும் கண்டினியூ ஆக we have to travel together. இந்த மாதிரி ப்ரோ இனிமேல் நிறைய பண்ணுவோம். நானும் வந்து நிறைய லொகேஷன்ஸ் பார்த்து வச்சிருக்கேன் சிட்னில. எனக்கும் வந்து நிறைய பண்ணணும்னு ஆசை. சேர்ந்து டிராவல் பண்ணுவோம், நிறைய புது விஷயங்களை நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். டிராவலிங் தான் நம்ம நிறைய கத்துக்கிறோம். கண்டிப்பா இதுதான் மெயின், சென்னை ஆசி எக்ஸ்ப்ளோரர். ஸோ இப்போதான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே. கண்டிப்பா. அடுத்த தாட்டி வரப்போ யாராச்சும் நடு ரோட்ல நின்னாங்கன்னா ஒரே அடி விட்டுருங்க. ஒரு அடிலாம் இல்ல ப்ரோ, காரை விட்டு ஏத்துறதா அடுத்த வேலை. அந்த அளவுக்கு மட்டும் நின்றாங்க. அந்த அளவுக்கு காரை விட்டு ஏத்துறது மட்டும் தான் இருக்கேன் நான். கார் ட்ரக் மச்சான், ஜேசிபி நம்ம. ஐயோ சாமி வேற. ஸோ கைஸ், தேங்க்ஸ் வெரி மச் கைஸ். இந்த வீடியோவோட நாங்கள் முடிக்கிறோம். நாங்கள் அவ்வளோதான், இப்போ போயிட்டு ஏதாவது சூடாக டீ குடிச்சிட்டு ஸோ மறுபடியும் வீட்டுக்கு போயிடுறோம். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கைஸ். தேங்க்ஸ் வெரி மச் கைஸ். வில் see you in the next video. Yeah, Bye. bye. See you.